அரசு திட்டங்களுக்கு ஆதார் எண் கட்டாயம் அல்ல என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்து எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்கும் நேரலை தகவல்களை கேட்கலாம். மத்திய அரசாங்கம் ஆதார் எண் கட்டாயம் அரசு திட்டங்களை பெறுவதற்கு வலியுறுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆதார் எண் கட்டாயம் இல்ல அரசு திட்டங்களை பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முழுமையான விவரங்கள் என்னென்ன அரவிந்த்? இது அரசு திட்டங்களுக்கான பொதுவான உத்தரவு கிடையாது. ஆதார் எண்ணை பான் எண்ணுடன் இணைக்கும் அந்த மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கிற தீர்ப்பில் அதாவது ஆதார் எண் ரைட் டு பிரைவசி எனப்படும் தனி மனிதனின் ரகசிய காப்பு அடிப்படை உரிமைக்கு எதிரானதா, அதாவது ஆதார் எண் ரைட் டு பிரைவசிக்கு எதிரானதா என்பதை உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் அந்த அரசியல் சாசன அமர்வானது தற்போது வரை ஒரு தீர்ப்பு வழங்கவில்லை. அதாவது ஆதார் எண் தனி மனிதனின் ரைட் டு பிரைவசி எனப்படும் அந்த அடிப்படை உரிமைக்கு எதிரானதா இல்லையா என்பது தொடர்பான தீர்ப்பு தற்போது வரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது மத்திய அரசானது ஆதார் எண்ணை பான் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் உச்சநீதிமன்றமானது தற்போது அந்த ஆதார் எண் தனி மனிதனின் அடிப்படை உரிமைக்கு எதிரானதா என்று முடிவெடுக்கும் வரை, அரசியல் சாசன அமர்வு உத்தரவு வரும் வரை இந்த ஆதார் எண்ணை பான் எண்ணுடன் இணைக்கும் கட்டாயப்படுத்தி இணைக்கும் அந்த உத்தரவுக்கு தடை விதித்துள்ளது உச்சநீதிமன்றம். அதாவது உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வரும் வரை தற்போதைய நிலையில் மத்திய அரசு ஆதார் எண்ணை பான் எண்ணுடன் இணைக்கும்படியான யாரையும் கட்டாயப்படுத்தி இணைத்து வைக்க முடியாது என்ற வகையில் உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதே உத்தரவில் யாரெல்லாம் முன்பே ஆதார் எண்ணை பான் எண்ணுடன் இணைத்திருக்கிறார்களோ அவர்கள் அப்படியே தொடர்ந்து தங்களுடைய வருமான வரியை தாக்கல் செய்து கொள்ளலாம். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தி ஆதார் எண்ணை பான் எண்ணுடன் கட்டாயப்படுத்தி இணைக்கும் மத்திய அரசின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றமானது தற்போது இடைக்கால தடை விதித்துள்ளது.